தேவனோடு உள்ள ஐக்கியம் இல்லையா, அது குறித்து தான் பார்க்க போகிறோம். அதுதான் கொஞ்சம் முன்னாடி ஒரு முகவரையா ஒரு சின்ன காரியங்கள் சொன்ன உங்களோட கூட. அதாவது கிறிஸ்தவ ஐக்கியம். இந்த உலகத்தில் நாம் மற்றவங்களோட ஐக்கியமாக இருக்கிறோம். நமக்கு கணவன் மனைவி ஐக்கியம், பிள்ளைகளோட ஐக்கியம், சொந்தக்காரங்க கூட ஐக்கியம், ஃப்ரெண்ட்ஸோட ஐக்கியம், இப்படி எல்லாரோட ஐக்கியமாக இருக்கிறோம். நல்ல விஷயம்தான். ஆனால் அது எல்லாவற்றை காட்டிலும் மேலான நமக்கு ஒரு ஐக்கியம் எது அப்படின்னா தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம். தேவனோடு ஐக்கியமாக இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். இது ஒரு போராட்டம் உள்ளதாக காணப்படும். ஆண்டவராய் கர்த்தரோடு கூட இருக்கிற ஐக்கியம் நமக்கு அவருடைய சமாதானத்தையும் தேவனுடைய அன்பையும் தேவ பிரசன்னத்திலே நாம் என்ன செய்ய வேண்டியது, வளர வேண்டியது. அதுக்கான 5 நிபந்தனைகளோடு கூட, எதுவுமே நிபந்தனை இல்லாமல் இல்லை இல்லையா. மனம் திரும்புதல், ரட்சிப்பு நிபந்தனையோடு கூட தான் இருக்குது. எப்படின்னா நாம் அவர் விசுவாசிக்கும் போது அவர் உதவி செய்கிறார், விசுவாசிக்க உதவி செய்கிறார். நாம் அவரை விசுவாசிக்கும் போது அதோடு நிறுத்தக்கூடாது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அது பிள்ளைகளாய் மாறுகிறோம். ஒரு வருஷம் வாசிக்கலாம். யோவான் 1 யோவான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இங்க ஒரு வார்த்தை சொல்றாரு, அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அந்த ஜீவன் செய்து வெளிப்பட்டது. அந்த ஜீவனை நாங்கள் கண்டோம், அந்த ஜீவனை குறித்து சாட்சி கொடுத்தோம், அந்த ஜீவனை நாங்கள் அறிவிக்கிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்து. அந்த ஜீவன் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து ஆகிய ஜீவன் அவர் வெளிப்பட்டார். எப்படின்னா ஜீவனை கொடுத்து வெளிப்பட்டார். ஜீவனை கொடுத்து வெளிப்பட்டபடியினாலே நமக்கும் தேவனுக்கும் ஐக்கியம் உண்டாகியிருக்கிறது. அப்படி அவர் வெளிப்பட்டதுனால தான் ஐக்கியம், அவர் மூலதான் ஐக்கியம். அவர் தான் நம்மை அவரோடு கூட ஐக்கியப்படுத்தும்படி கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். சும்மா இல்லை, ஜீவனை கொடுத்து வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு ஒரு 5 நிபந்தனைகளை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். 3ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் வசனம் வாசிங்க. 7ஆம் வசனம் வாசிங்க. நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. போதும். அதாவது நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்போ நாங்கள் ஐக்கியமாக இருக்கிறோம், நீங்கள் என்ன செய்யணும், அவரோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும். இந்த யோவான் எழுதுகிறார், இதை எல்லாருக்கும் எழுதுகிறார், எல்லா சபைக்கும். அது போது எல்லாரும் வாசிக்கிறாங்க. வாசிக்கும் பொழுது நான் எதற்காக சபைக்கு வருகிறேன், எதற்காக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னா பிதாவாகிய தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்க முடியும். அந்த ஐக்கியம் மிக மிக முக்கியமான காரியம். அதாவது தேவனோடு நாம் ஐக்கியமாக இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று நம்ம ஐக்கியமாக்கி கொள்ளும். இந்த உலகத்தில் உள்ள ஏதோ ஒன்று ஐக்கியமாக்கி கொள்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. நாம் தேவனோடு ஐக்கியமாக இல்லை அப்படின்னா இந்த உலகத்தோடு ஐக்கியமாக இருப்போம். ஒன்று வேலையோடு ஐக்கியமாக இருப்போம், நண்பர்களோடு ஐக்கியமாக இருப்போம், பணத்தோடு ஐக்கியமாக இருப்போம், இந்த உலக உறவுகளோடு ஐக்கியமாக இருப்போம், அல்லது மற்ற ஏதாவது களியாட்டுக்கின் காரியங்கள் ஏதோ ஒன்று என்ன செய்யுதுன்னா ஐக்கியமாக்கி விடுகிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர்னா அப்படியே அவன் உயிரே கொடுக்குறேன்றான் இல்லையா. அவன் பின்னாலே ஓடினே இருக்கிறான், தூங்க மாட்டான், பணத்தெல்லாம் அது செலவு பண்ணுறான். கடைசியில் முடிவு என்ன ஆகுது, பரதாமா போயிடுது முடிவு. அவன் எங்கேயோ இருக்கிறான் சந்தோஷமா, இவன் அலைஞ்சு நிற்கிறான் பரதாமா. ஏன்னா அவனுடைய ஐக்கியம், அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற விருப்பம் இந்த உலகத்தின் மேலே உள்ள ஆசையினால ஐக்கியமாகிறான். இது போல ஏராளமான ஐக்கியத்துக்குரிய காரியங்கள் உலகத்தில் இருக்கிறது. தேவனோடு, பிதாவாகிய தேவனோடு ஒரு மனிதனுக்கு ஐக்கியம் இல்லை என்றால் இந்த உலகமானது அநேக காரியங்களை வைத்திருக்குது உங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு. நீ எதனா ஒன்றத்தோடு ஐக்கியமா இருப்பீங்க. உனக்கு தேவனோடு இருக்கிறவங்க உலகத்தை வெறுத்துருவாங்க, உலகத்தை நேசிக்கிறவங்க தேவனை விட்டுறணும்.
ரெண்டு கூட நான் இருப்பேன் அப்படின்னா இருக்கவே முடியாது. ஏதோ ஒன்றோடு தான் வாழ முடியும், ஒரு பாதையில் தான் போக முடியும். அப்போ இங்கே தெளிவாக அவர் சொல்கிறாரு, அந்த ஜீவன் வெளிப்பட்டதினால்தான் எங்களுக்கு பிதாவோட ஐக்கியம் வந்துச்சு. அப்போ நீங்கள் அவரோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டுமையானால் நீங்கள் என்ன செய்யணும்? அவருடைய குமாரனாகி இயேசுவோடு என்ன செய்யணும்? ஐக்கியமாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா 7ஆம் வசனம் வாசிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமா, இங்க தெளிவா அவர் சொல்றாரு, அவரோடு ஐக்கியமா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நாங்களும் ஐக்கியமா தான் இருக்கிறோம். சபையாகிய நீங்களும் ஐக்கியமா இருங்க. நீங்க ஐக்கியமா இருக்க வேண்டுமேனால் முதல் நிபந்தனை என்ன அப்படின்னா, அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் ஒளியில் இருக்கிறது போல. உலகத்தில் இல்லை. அவர் உலகத்தில் தான் இருந்தாரு, ஆனால் ஒளியா இருந்தார். ஒளியிலே இருந்தார், ஒளியாவே இருந்தார். அவர் தான் ஒளி, ஒளி கொடுக்கிறவர் இருந்தார். எங்க இருந்தாரு? உலகத்தில் இருக்கும்போது. அப்ப நாமும் உலகத்துல தான் இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் எப்படி இருக்கணுமா? ஒளியாய் ஒளியிலே இருக்கிறது போல ஒளியிலே நடந்தால் ஒருவொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்ப ஐக்கியம் எதனால் வருகிறது? ஐக்கியம் தேவை. கிறிஸ்துவோடு கூட பிதாவாகிய தேவனுடைய ஐக்கியம் எனக்கு தேவை என்றால் நான் என்ன செய்யணும்? அவரோடு கூட நடக்க வேண்டும், ஒளியில இருக்க வேண்டும். இப்ப ஒளியில இருக்கிறோமா இல்லையா என்பது நமக்கு கட்டாயம் தெரியும். ஒளியில இல்லை அப்படின்னா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்? இருளா இருக்குது தெரியும். ஒளியில இல்லை அப்படின்னா சமாதானம் இல்லாமல் இருக்கு தெரியும். ஒளியில இல்லை அப்படின்னா தேவ பிரசன்னம் இல்லாமல் இருக்கு தெரியும். அப்போ அதை நாம் என்ன செய்யணும்? நான் ஒளியில் தான் நடக்க வேண்டும். அப்போ அப்படி நடந்தால் அவருடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தம், இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவரோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். ஐக்கியமா இருக்க வேண்டுமேயானால் அவரோடு நடக்க வேண்டும். அவரோடு நடந்தால் அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது இல்லையா? அவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். யோவான் 5ஆம் அதிகாரம் 39 வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆமா, இங்கே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அது சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இங்கே அவர் சாட்சி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து குறித்து நாங்க இந்த ஜீவனை பெற்றிருக்கிறோம், இந்த ஜீவனுடைய ஜீவன் வெளிப்பட்டது, அவரோடு ஐக்கியமா இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், அவரோடு ஒளியில நடக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ எப்போ நான் அதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்றார் 39ல், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று எண்ணுகிறீர்கள். அப்போனா அந்த ஜீவன் வெளிப்பட்டிருக்கிற ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிலே நடக்க வேண்டும் என்றால் நான் எங்க வரணும்? வேத வசனத்துக்குள்ளே வர வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நான் செய்யணும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சும்மா வாசித்துட்டு போறதில்லை. எது வரைக்கும் வாசிக்கலன்னா, நீங்க 1 வருஷமோ 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் வாசிக்கலாம், அவ்வளவுதான். அதன் பிறகு ஆராய்ந்து பார்க்கிற இந்த வசனம் என்னை சொல்லுகிறது, என்னை குறித்து என்ன சொல்லுகிறது, என்னுடைய வாழ்க்கையை குறித்து என்ன சொல்லுகிறது, என் வாழ்க்கையின் மாற்றத்திற்கு என்ன சொல்லுகிறது, நான் விட்டுவிட வேண்டிய காரியங்களை குறித்து என்ன சொல்லுகிறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத்திரமே நாம் என்ன செய்ய முடியும்னா ஒளியிலே நடக்க முடியும். எவ்வளவு நாம் வேதத்தை ஆராய்ந்து அதை அறிந்து கொள்கிறோமோ அவ்வளவு தேவனை அறிந்து கொள்கிறோம், தேவனுடைய ஐக்கியமா இருக்கிறோம், தேவனோடு கூட நடக்கிற அனுபவத்துக்குள்ள போகிறோம். ஏனோக்குக்கு மட்டும் அந்த அனுபவம் இருக்குது, நமக்கு இல்லையானா இருக்குது, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிறோம் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஆமா, அவர்கள் எப்படி வேதத்தை ஆராய்ந்தாங்கன்னா, தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால். இப்ப இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எப்படி நாம் மாறுகிறோம்னா நற்குணசாலிகளாய் மாறுகிறோம். இல்ல, நீங்க நல்லா கவனிங்க. நற்குணசாலியா இருக்கிறார்கள் என்றால் அவருடைய பின்னணி எப்படி இருக்கிறது என்றால் வேதத்தை ஆராய்ந்து தியானித்து
அதன்படி நடப்பதற்கு தங்களை அர்ப்பணித்திருப்பார்கள். அப்படி இருக்கிறவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? நற்குணசாலிகளாய் மாற்றும். இந்த வேதம் நீங்க வருஷம் வருஷம் நான் 2 முறை வாசிக்கிறேன், 1 முறை வாசிக்கிறேன், 3 முறை வாசிக்கிறேன் அப்படின்ற மகிழ்ச்சியோடு கூட நீங்க சொல்றதை விட இதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இது என்னை குறித்து என்ன சொல்கிறது, தேவனுக்குள் நான் வளருவதற்கு என்ன சொல்லுகிறது என்று ஆராயும் பொழுது நீங்க எப்படி மாறுவீங்க? நற்குணசாலிகளாய் மாறுவீர்கள். இவங்களாம் இப்படி ஆச்சரியம் பார்ப்பாங்க, இப்படி மாறிட்டீங்களே. எதனால? வசனத்தை ஆராய்ந்ததினாலே. நாம தீர்மானம் எடுத்து இந்த வருஷம் கோபமே படக்கூடாது, இந்த வருஷம் சண்டை போடக்கூடாது, இந்த வருஷம் பழைய பாவங்களுக்குள்ள போயிடக்கூடாது, இந்த வருஷம் இப்படி செய்யக்கூடாது, அப்படி எப்படிலாம் தீர்மானம் எடுத்து தோற்று போகிற காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய சரீர முயற்சி. ஆனால் நீங்க அதெல்லாம் விட்டுட்டு வசனத்தை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து வசனத்தோடு கூட இருந்த தியானிக்கும் போது மனதெல்லாம் மாறுது. தியானிக்க தியானிக்க அது என்ன செய்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்குறது. நீங்க எவ்வளவுதான் இந்த ஆராய்ச்சி எப்படி ஆராயனா நம்முடைய வாழ்க்கை மாற்றத்திற்காக தேவனை அறிகிற அறிவுக்காக வாழ வேண்டும். இன்னும் வசனத்தை வாசிக்கலாம். அதே யோவான்ல 1 அதிகாரம் 8ஆம் வசனம். ஒன்று யோவான் தான். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஆமா, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் அப்படின்னா பாவங்களை அறிக்கையிட வேண்டும் இல்லையா? அதையும் சொல்ற 9ல் பாவங்களை என்ன செய்யணும் அப்படின்னா பாவம் இல்லைன்னு சொல்லல, பாவத்தை என்ன செய்யணும்? அறிக்கையிட வேண்டும். அப்படி அறிக்கையிடும் பொழுது நீதிமொழி வாசிக்கிறோம், தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் மறைக்கிறவன் ஒரு பக்கம் இருக்குது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாதி வசனம். அறிக்கையிடுகிறவன் இரக்கம் பெறுவான். அதை அறிக்கை செய்யும் பொழுது அது என்ன செய்யணுமா? விட்டுவிட வேண்டும். அறிக்கை மட்டும் செய்யக்கூடாது, வசனம் தெளிவா சொல்லுது, அறிக்கையிட வேண்டும், விட்டுவிட வேண்டும். அப்படி விடும் பொழுது நாம் எப்படி மாறுறோம் அப்படின்னா இங்கே வேதத்தில் சொல்லப்படுறது இல்லையா, எல்லா அநியாயத்திலிருந்தும் சுத்திகரிக்கப்படுகிறோம் இல்லையா? எல்லா அநியாயத்தையும் ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிறான். அப்பப்போ அறிக்கை செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை அறிக்கை செஞ்சுட்டு திங்கக்கிழமை திரும்பி பழைய நிலைமைக்கு போகிறது இல்லை. அதை விட்டு விட வேண்டும். தன் பாவத்தை அறிக்கை செய்ய மறைக்கிறவன் வாழ விட மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அதுதான் இங்கே சொல்றார். அநியாயம் எல்லாவற்றையும் தேவன் நீக்குகிறவராக இருக்கிறான். 2வது நமக்கு அறிக்கை செய்யப்படாத பாவம் என்னிடத்தில் எதுவுமே இல்லை, நான் எல்லாவற்றையும் என்ன செய்கிறேன்? அறிக்கை செய்து என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படி நிலைக்கு நாம் வைத்துக் கொள்ளும்போது மாத்திரமே ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு அந்த மீட்பின் நிச்சயத்தை நமக்கு தருகிறார். லேவியராகும் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். லேவியராகும் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவைகளை ஆசாரியனிடத்தில் கொண்டு வருவானாக. அவன் பாவ நிவாரண பலிக்கானதை முன்னே செலுத்தி அதன் தலையை அதன் கழுத்தினிடத்தில் கிள்ளி அதை இரண்டாக்காமல் வைத்து தானா 10ஆம் வசனம் வாசிங்க. அது தொடர்ந்து அதில் இருந்து 10ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. நியமத்தின்படியே அவன் தகன பலியாய் செலுத்த கடவன். இவ்விதமாக அவன் செய்த பாவத்தை ஆசாரியன் நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆமா, இங்கே பாவ மன்னிப்பிற்காக அவர் என்ன செய்கிறார்? அந்த ஒரு பறவை பலி செலுத்தப்படுகிறது, வெட்டப்படுகிறது. புறா குஞ்சு இல்லை காட்டுப்புறா அல்லது ஏதோ ஒன்றை செய்து அது மன்னிக்கப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா அறிக்கை செய்தல், அறிக்கை செய்யப்படுதல். அப்படி அங்கே வித்தியாசமா அறிக்கை செய்யுது, அப்போதான் அவன் மன்னிக்கப்படுது. இல்லைன்னா அவன் பாவத்தோடு தான் இருக்கிறான். அவன் பாவத்தோடு இருக்கும்போது அவன் என்ன செய்ய முடியாது? தேவ சமூகத்துக்கு வர முடியாது, பண்டிகை கொண்டாட முடியாது, பஸ்காவை கொண்டாட முடியாது. பாவத்தோடு ஒருத்தன் பஸ்கா என்ன செய்ய முடியாது? கொண்டாட முடியாமல் போயிடும். அவன் எல்லாத்தையும் அறிக்கை செய்யணும், சரிப்படுத்தி கொள்ள வேண்டும்.
இங்கே இன்னொரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 3:6 மத்தேயு 3:6 தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆமாம், நீங்கள் அதுக்கு முன்னால் எதற்காக ஞானஸ்நானம் முன்னாடி பாவங்களை அறிக்கை செய்தார்கள். பாவத்தோடு ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது, ஒரு நிச்சயம் இருக்கணும், பாவ மன்னிப்புடைய நிச்சயம் இல்லையா? அது பாவ மன்னிப்புக்கான ஞானஸ்நானம். அப்போ அந்த நிச்சயத்தோடு கூட நான் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்க நிச்சயம் ஞானஸ்நானத்தோடு நின்று போயிடக்கூடாது. ஒவ்வொரு நாள் நமக்கு இருக்கணும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயத்தோடு. 1 யோவான் 4:15 இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறார். ஆமா, பாவம் மாத்திரமல்ல, பாவத்தை அறிக்கை பண்ணுகிறவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ தான் நாம் என்ன செய்கிறோம்? தேவனில் நிலைத்திருக்கிறோம், அவனும் தேவனை நிலைத்திருக்கிறான். ஏன்னா இன்றைக்கி புது புது உபதேசம்லாம் வந்துருக்குது. இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா, வித்தியாசமான காரியங்களை செய்து வேதத்தை விட்டே பிரித்து விடுகிறது, தேவனை விட்டே பிரிக்குது, பாவத்தை குறித்த உணர்வு இல்லாமல் வைக்குது, பல காரியங்களை நீ செய்து கொண்டிருக்கிறது. ஒரு 2வது காரியம் பாவங்களை நாம் என்ன செய்யணும்? அறிக்கை செய்ய வேண்டும். அடுத்தது, பாவங்கிறது மனம் திரும்பி தேவனுடைய சமாதானமாக இருக்க வேண்டும். தேவனுடைய சமாதானம் 1 அதிகாரம் 9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமா, அங்க தேவனோடு சமாதானம் உள்ளவர்களாய் மாறுகிறோம். 10 வாசிங்க. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. ஆமா, அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்கிறது. நாம் அறிக்கை செய்யும்போது தேவ சமாதானத்திற்கு அடையாளம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தை நமக்குள் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்குள் இருக்கிறது என்ற நிச்சயம் நமக்கு இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் இருக்கிறது என்றால் பிசாசு என்ன செய்ய முடியாது? நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா, சோதிக்க வரும்பொழுது அவரே வார்த்தை, அவர் தான் வார்த்தை, அவர்கிட்டே வரான் பாருங்க. வரும்போது அவர் என்ன செய்தார்? வார்த்தையை தான் சொல்கிறார். வார்த்தையை சொல்லும்போது அவன் வார்த்தையை கேட்டால் பயப்படுறான். என்ன செஞ்சான்? ஓட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போயிட்டான். இப்போ அவருடைய வார்த்தை நமக்குள் எப்போ இருக்கும் அப்படின்னா, தேவனோடு கூட சமாதானமாக இருக்கும் பொழுது, மனம் திரும்பி தேவனுடைய சமாதானமாக இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை நமக்குள் இருக்கிறது. அப்படி வார்த்தை இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். அடுத்தது எபிரேயர் 12 அதிகாரம் 14 எபிரேயர் 12:14 அதுதான் தனியாக உட்கார வச்சேன். யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆமா, யாவரோடும் சமாதானமா இருக்க நாடுங்கள். அடுத்தது அது மட்டும் அடுத்து என்ன சொல்றாரு? ஆமா, யாவரோடும் சமாதானமா இருக்க நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ இங்கே தேவனோடு கூட சமாதானமாய் இருக்கிறோம் என்றால் யாவரோடு சமாதானமாக இருக்க முடியும். தேவனோடு சமாதானம் இல்லை அப்படின்னா மற்றவங்களோட சமாதானமாக இருக்க முடியாது. ஏன் மற்றவங்களோட சமாதானமாக இருக்க முடியல? ஏன் சண்டை? தேவனோட சமாதானமாக இல்லை. சில நேரங்களில் நாம் தேவனோடு சமாதானமாக இருப்போம், ஆனால் சண்டை போட்டு எது தான் செய்வாங்க. பக்கத்தில் எதுக்கிட்ட சண்டை நடக்கும். நம்ம தேவனோட சமாதானம் இருக்கிறேன், ஆனால் நமக்கு விரோதமாக எழும்புவாங்க. இந்த சமயத்தை ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ இந்த சமயத்தை எப்படி ஜாக்கிரதைனா, தெளிவாக அடுத்த பகுதி சொல்லுது, பரிசுத்தமாய் இல்லை தேவனோடு யாவரோடு சமாதானமாக இருக்க நாடுங்கள். அப்புறம் பரிசுத்தம் இல்லாமல் அப்போ இந்த சமாதானம் இல்லைன்னா பரிசுத்தத்துக்கு பிரச்சனை. எல்லாரோட அவங்க சமாதானம் இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் நான் என்ன செய்ய யாவரோட சமாதானமாக இருக்கிறேன். எல்லாரோட நம்ம சமாதானமாக இருக்க முடியுமானா, அவங்க மற்றவங்க நம்மக்கிட்ட சமாதானம் இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க.
இப்போ எப்பவுமே நம்மளுக்கு தவறாக சொல்கிற ஆள், சண்டை போடணும்னு நினைக்கிற ஆள், விரோதமாக பேசுகிறவங்க சமாதானமாக இருக்க முடியுமானா முடியாது. ஆனால் நான் எப்படி இருக்கிறேன்? அவங்க எப்படி இருந்தாலும் நான் என்ன செய்யணும்? சமாதானம் இருக்க வேண்டும். ஒரு உதாரணம் இருக்குது, ஒரு உண்மை சம்பவம். வடகொரியாவிலேருந்து என்ன செய்கிறான்னா, பெரிய லாரி ஃபுல்லாக கழிவு, எல்லாம் அசுத்தங்கள் கழிவுகள்லாம் கொண்டு வந்து தென்கொரியா எல்லைக்குள்ளே கொட்டுறாங்க. கொட்டினவர் இவங்க என்ன செய்யணும்? ஒரு லாரி ஃபுல்லாக ப்ரெட்டு, ஜாம், விளையாட்டு பொருட்கள், பணம் எல்லாத்தையும் ஒரு லாரி ஃபுல்லாக அந்த பக்கம் கொட்டுறாங்க. இப்போ இவங்க சமாதானமாக இருக்காங்க. தேவ சமாதானம் இங்கே இருக்குது, அங்கே என்ன இல்லை? தேவ சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லாத ஆளுங்க எதை கொட்டுவான்? நம்ம மேலே சாக்கடை தான் கொட்டுவான். இப்போ நீங்கள் சமாதானத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க மேலே என்ன கொட்டணும்? சாக்லேட்டு கொட்டணும், கேக்கு வாங்கி கொடுக்கணும். கஷ்டம்தான். கஷ்டமா? அது எப்படி? அது இத்தை கொட்டினா எப்படி அத்தை கொட்டுறது? அவங்க அப்படி தான் செஞ்சு நடந்த சம்பவம். நான் ஜோக்கெலாம் சொல்ல, நடந்த சம்பவம். அப்போ அவங்ககிட்ட நாம் சமாதானமாக இருக்கிறது அடையாளம். நான் சமாதானமாய் தேவனுடைய சமாதானமாக இருக்கிற அடையாளம் என்னன்னா, நான் அதை கொட்டுறாங்க, நான் அவங்களை நேசிக்கிறேன், அவங்களுக்கு நன்மையானதை செய்கிறேன், அவங்களுக்கு நல்லதாக செய்கிறேன். அதுதான் யாவருடைய சமாதானமாக இருக்கிற அனுபவம். அப்போ நாம் எப்படி இருக்குமா? பரிசுத்தமாக இருக்கிறோம், பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறோம். ஒன்று டைம் ஆச்சு. தேவனுக்கு விரோதமாய் அடுத்தது வந்து 10ஆம் வசனம், அதே அதிகாரம் 1ஆம் அதிகாரம், 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. ஆமா, பாவம் இல்லை என்று சொல்கிறது எதுக்காக அப்படின்னா, அறிக்கை செய்யவில்லை. அப்ப நான் பாவி என்று யார் ஒத்துக்கொள்கிறான்? 2 பேர் போவான். ஒருத்தன் தூரத்தில் இருக்கிறான், வானத்துக்கு கண்ணில் ஏறெடுக்கல, மார்பில் அடிச்சுக்கிறான், ஆண்டவரே நான் பாவி என்று சொல்லுகிறான். இன்னொருத்தர் என்ன சொல்றான்? நான் இவனை மாதிரி இல்லை, அவனை மாதிரி இல்லை, நான் தசம பாகம் கரெக்டாக கொடுக்குறேன், கரெக்டாக ஆலயத்துக்கு வரேன், எல்லாம் செய்கிறேன், எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஆனால் ஆண்டு சொல்கிற அவன் இல்லை, இவனே நீதிமானாக்கப்பட்டான். அப்போ இந்த அறிக்கை செய்தல் அது ரொம்ப முக்கியமான காரியம். நாம் வந்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தது நாம் என்ன செய்யணும்? ஒத்துக்கொள்ளுதல், ஒத்துக்கணும். ஆமாம், நான் வந்து இதுதான் செய்தேன். இப்போ ஆதாம் மாதிரி நாம் இருக்கக்கூடாது. ஆதாம் என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டவரே குற்றப்படுத்துகிறார். ஆண்டவரே நீ கொடுத்த மனைவியால் தான் எனக்கு இது பிரச்சனை இல்லை, இந்த மனைவி இல்லாமல் வேற யாருன்னா இருந்திருந்தா நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பேன். இருந்திருப்பீங்களா? இல்லைன்னு ஒருத்தர் சொல்றார். அப்படி நினைக்காதீங்க. ஆண்டவர் கொடுத்தது தான். ஆண்டவர் கொடுத்த கணவன், ஆண்டவர் கொடுத்த மனைவி. இந்த மனைவி மட்டும் இல்லைன்னா என் கதை வேற மாரி ஆயிருக்கும், இப்போ நல்லா இருக்கிறேன் அப்படி நினைங்க. அடுத்தது கணவனை நினைக்கணும், மனைவியை நினைக்கணும். இங்க வந்து அவர் தெளிவாக சொல்றாரு, ஒத்துக்கொள்கிறேன், எல்லாவற்றையும் ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ஒத்துக்கொள்கிறேன் என்றால் நான் வந்து அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன். யார் ஒத்துக்கொள்கிறார் அவர் தான் வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியும். ஒத்துக்கொள்ளனா வார்த்தை இருக்காதுன்றார், உள்ளே போவாது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம், 2ஆம் அதிகாரம் 1-2. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். ஆமா, இங்கே 2 வசனத்தை வாசித்தோம். இதுல வந்து பாவம் செய்யாமல், இவர் என்ன சொல்றாருன்னா, பாவம் செய்யாதபடிக்கு இவை உங்களுக்கு எழுதுகிறேன். இப்ப பாவம் செய்யாதபடிக்கு இருந்தால்தான் ஐக்கியத்தில் நிலைத்திருக்க முடியும். நான் பாட்டு விழுந்து தினந்தோறும் விழுந்தோம், அப்புறம் அறிக்கை செய்தோம், அப்படி எழுந்திருக்கிட்டே வாழ்ந்திருந்தா நாம் எப்படி ஐக்கியமா இருக்க முடியும்? எப்படி வசனத்துக்கு நிலைத்திருக்க முடியும்? எப்படி அவருக்குள்ளே வளர முடியும்? எப்படி நாம சாட்சியா இருக்க முடியும்? அப்ப இங்க தெளிவா சொல்றாரு, தேவனோடு கூட ஐக்கியமா இருக்க விரும்புகிறீர்களானால், தேவனோடு ஐக்கியமா இருக்கணும், தொடர்ச்சியாய் ஐக்கியமா இருக்கணும்னா நாம் திரும்ப என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யாமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும். இல்ல, அது எழுதுறார், என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு. ஏன்? தேவனோடு கூட ஐக்கியம் ஆயிட்டீங்க.
இப்ப தேவனோட ஐக்கியமா இருக்கிறீங்க. இப்ப என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதி, ஒருவன் பாவம் செய்வானானால். இப்ப ஐக்கியமா இருந்துட்டு நீ பாவம் செஞ்சினா என்ன நடக்குதுன்னா, நீதிபரரா இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேச இருக்கிறார். இப்ப அப்போ ஒரு உதவி செய்கிறார், பரிந்து பேசுகிறாரு. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. இந்த கிருபாதார பலி என்ற வார்த்தையை ஏன் அங்க சொல்றார் அப்படின்னா, நீ பாவம் செய்யும் பொழுது திரும்ப அவரை என்ன செய்யற? திரும்ப அறைகிறோம், அவரை காயப்படுத்துகிறோம், அவரை வேதனைப்படுத்துகிறோம். அதுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்ற. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவம் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறான். அதையும் எழுதுற. அதனால நான் ஐக்கியமாயிட்ட பிறகு ஜாக்கிரதையா இருக்கேன். தேவனோடு கூட ஐக்கியமா இருக்கிறது நம்ம முக்கியம். நமக்கு போராட்டம் வரும், வெளியே இருந்து வராது, வீட்டுக்குள்ளேயே இருக்கும். நான் இவ்வளோ நல்லா இருக்குன்னு நினச்சேன், தீர்மானம்லாம் எடுத்தேன் இல்லை, ரெண்டாவது வார செய்தி, முதல் வார செய்தி தான் ஞாயிற்றுக்கிழமை. இப்படிலாம் இருக்கணும், நல்ல செய்தி கேட்டேன், இப்படிலாம் இருக்கணும்னு தீர்மானம் எடுத்தேன். ஆனால் எங்கள் பிரச்சனை குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை. நான் நல்லா ஒழுங்காக தானே இருக்கிறேன், நான் சரியாக தானே எல்லாம் செய்கிறேன், ஆனால் எனக்கு விரோதமாக வருது. நான் அமைதியாக தானே போயின்னு இருக்கிறேன், எதனா ஒன்று வரும். நான் யாருடைய பிரச்சனைக்கும் போலையே, ஆனாலும் வருது. ஏன் அப்படின்னா, பிசாசு என்ன செய்வானா, தேவனுடைய இருக்கிற ஐக்கியத்தை கெடுக்கும்படி செய்வான், கெடுக்கிறது செய்வான். அப்போ நாம் எந்த இடத்துல ஐக்கியம் கெடுகிறது என்பதை பாருங்க. அந்த இடத்துல ஜாக்கிரதையாக கவனமாக இருங்க. அந்த நபர்களோடு ஜாக்கிரதையாக இருங்க. அந்த சூழ்நிலை வரும்போது ஜாக்கிரதையாக இருங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எனக்கு ஏற்கனவே தெரியும் இங்கே பிரச்சனை வந்தால் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏற்கனவே இதனால எனக்கு ஏதோ வந்துச்சு அதனால் இப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற நிலைமைக்குள்ளே போயிடும். அப்போ என்ன செய்யும்? எச்சரிக்கையாக இருக்க இருக்க தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்திலும் தொடர்ச்சியாக இருப்போம். அவரை நாம் திரும்ப சொல்ற, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு என்று சொல்றார். பாவம் செய்தால் யாராவது கிருபாதார பலி உங்களை நிவர்த்தி செய்கிறாரு. ஆனால் நீங்கள் மீண்டும் அவர் என்ன செய்றீங்க? சிலுவையில அறைகிறீர்கள். நாம் செய்கிற ஒவ்வொரு பாவமும் என்ன ஒரு பாட்டு ஒன்று இருக்குது இல்லை, அந்த பாட்டில் எல்லாம் வருது. அவரை ஆணி அடிக்கிறது காரியம், நம்முடைய பாவங்கள்லாம் என்னெல்லாம் அவர் செய்துன்னு சொல்லி. அதனால் அந்த வார்த்தை இங்கே போட்டிருக்கிறார், கிருபாதார பலி. ஆண்டவரே, நான் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே, நான் ஒருபோதும் திரும்ப உம்மை சிலுவையிலே அறைகிற ஆளாக இருக்கக்கூடாது, ஐக்கியத்திலே நான் இருக்க வேண்டும் ஆண்டவர், உம்மோடு கூட ஐக்கியத்தில் இருக்க வேண்டும், உம்ம கூட அந்த உறவிலே ஐக்கியத்திலே நான் ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல கால விலைக்காக நின்றோடு ஸ்துதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி முடி கிருபையில கரத்தை போடுகிறோம். ஆண்டவரே, உம்மோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் 5 நிபந்தனைகளை குறித்து பார்த்தோம். ஒவ்வொன்றையும் நாங்கள் உறுதியாக உதவி செய்ய முடியும் ஜெபிக்கிற ஆண்டவரே. நாங்கள் மீண்டும் உண்மை இன்னைக்கு கிருபாதார பலியாக எங்கள் இருக்கிறீங்க, பாவங்களாம் சுமந்து மீட்டு கொண்டீங்க. அதே நேரத்தில் நாங்கள் பாவம் செய்து ஐக்கியத்தை விட்டு விலகி போகாமலும், பாவம் செய்து கிருபாதார பலி ஆகிய உண்மை மீண்டும் சிலுவையில் அறையாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்ய முடியும் ஜெபிக்கிறோம். எங்கள் சிந்தையிலையோ பார்வையிலையோ எங்கள் பேச்சிலையோ எங்கள் நடக்கையிலையோ எதிரும் ஆண்டவரே பாவம் வராதபடி உங்களுடைய ஐக்கியத்தில் நாங்கள் இருக்க உதவி செய்ய முடியும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் கௌரவமான மதிப்பான இருப்பதற்காக கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய ஐக்கியத்தை நாங்கள் இழந்து போகாதபடி உம்மோடு கூட ஐக்கியமாக இருக்கிறது தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். இதை புரிந்து கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். வந்திருக்க ஒரு ஆஸ்வதிங்க, வர தடைப்பட்ட வருகிற வார்த்தை கொண்டு வாரும், சரீர பலவீனத்தை சுகமாக்கி அனுப்பும், ஒரு வல்லமை விளங்க பண்ணும், பிரயாசம் பண்ணி வாங்கி ஆஸ்வதியும். இதுக்குண்டான பல இம்மையிலும் மறுமனை தாரும். நாம் மாத்திரம் மையப்படும் எல்லா துதியும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.